நமஸ்தே. ஐம் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் SSMGA. நான் இப்போ பேசக்கூடிய விஷயம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எஜுகேஷன் சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதில் மிகவும் ரொம்ப அவசியமான ஒன்று அதுதான் RTE, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத பற்றி நம்ம எவ்வளோ பேருக்கு இது வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அது நடைமுறையில் எவ்வளோ தூரம் அது ப்ராக்டிக்கலாக வந்து இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த RTE ஆர் ஸோ கால்ட் த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது வந்து யாருக்கு அப்படின்னா BPL, தட் இஸ் பிலோ தி பாவர்ட்டி லைன், ஆர் அந்த ஒரு ஃபினான்ஷியலாக வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டோட வருமானம் வந்து எந்த நபருக்கெல்லாம் 3 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கோ அவர்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அதை பேசிக் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சட்ட அமைப்பு இருக்குது. அப்போது இந்த 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு நான் அந்த படிப்பு அவசியம் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃபெசிலிட்டேஷன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத வந்து இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஆஸ் பர் தி ப்ரிஸ்கிரைப்டு லா, எஜுகேஷ்னல் லா, ஒரு 25% ஆஃப் தி ஸ்கூல் அந்த அட்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடியதில் வந்து அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு 25% வந்து கோட்டா வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்றது இருக்குது. இதை தவிர வந்து இது வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் மெயினாக அப்படின்னு பார்த்தா, எய்டட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அப்படின்றது அடிப்படையான இது. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அடிப்படையாக வந்து இப்போது அந்த பர்டிகுலர் பேரண்ட் வந்து இந்த 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களோட இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் சேலரி சர்டிஃபிகேட் விச் எவர் இஸ் அப்ளிகபிள் அதை கண்டிப்பாக வந்து அந்த சான்றிதழோட அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸை வந்து அணுகலாம். ஆனால் இதில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் அப்ளிகபிள் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வகையான சட்டம் இருக்குது. இது வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, RTE பிளாட்ஃபார்ம் மூலமாக இணையதளம் மூலமாக போய் அதில் வந்து லாகின் பண்ணி அதில் நம்ம டீட்டெயில்ஸை பதிவு பண்ணும்போது ஏப்ரல் டு மேக்குள்ளே இந்த பதிவீடு செய்யணும். அப்போது அதனோட இதில் லிஸ்டிங்ஸ் RTEயில் என்ரோல் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸோட லிஸ்டிங்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம அது பிரகாரம் அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இதில் இப்போ 2024-25 உண்டான அப்டேட்டட் என்ன சொல்கிறது, இன்கம் ஆஃப் த பேரண்ட்ஸ், பர்டிகுலர் பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு 2 lakhs அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு, இந்த மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் இந்த மெயினான சப்ஸ்டன்ஸ் ஆஃப் RTE, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத கரெக்டான நபர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் எங்களால் ஆன உதவிகளை கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் எங்கள் டீமோட. இதில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் அப்ளிகபிள், அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட லிஸ்டிங்ஸும் அந்த RTE பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம வந்து CBSE ஸ்கூல்ஸுக்கு அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தா, CBSE ஸ்கூல்ஸுக்கும் நார்ம்ஸு சிலதெல்லாம் CBSE முறை பிரகாரம் கொடுத்துருக்கு. அதில் என்னென்னா அந்த டியூஷன் ஃபீ அண்ட் அதர் அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே அதில் வந்து வேவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இருக்குது. பட் இது வந்து சரிவர நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போது எங்களோட ட்ரஸ்ட்டிலே பார்த்தாலே நிறைய பேர் வந்து ஃபீ கட்ட முடியலன்ற அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது டே பை டே. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் அணுகி நம்ம வந்து என்ரோல் பண்ணி ப்ராப்பராக கிடைச்சிது, உண்மையில் கிடைக்குது அப்படின்னா ஏன் இவ்வளோ பேர் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து ஒரு NGOஸையோ ஒரு ட்ரஸ்ட்டையோ வந்து அணுகணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இங்கே உண்மையான யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மெயினாக வந்து எஸ்பெஷலி CBSE ஸ்கூல்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறார்களான்றது உண்மையான தளத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரைட் டு எஜுகேஷனோட கான்செப்டே என்ன, எல்லாருக்கும் வந்து சமமான வந்து எஜுகேஷன் கண்டிப்பாக கிடைக்கணும். ஒரு வருமானம் இல்லாத ஒரு காரணத்திற்காக இந்த 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து
கல்வி வந்து வந்து தடைப்படும் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது எஜுகேஷனல் இதில். இது வந்து கண்டிப்பாக இத்தனை நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் இருந்தால் இந்த வீடியோ மூலமாக எல்லார் சார்பிலையும் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு எஸ்பெஷலி இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு தயவு செய்து இந்த குழந்தைகளும் படிக்கிறதுக்கு உண்டான உங்கள் சைடில் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸை வந்து சிபிஎஸ்சி நார்ம்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை வந்து வழங்கணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி நம்ம ஒரு கிடைக்கலை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டு அதை வந்து எப்படி வந்து அணுகலாம் அப்படின்றது வந்து இதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான வழிமுறைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் பார்வையிலையோ இல்லை உங்களோட அனுபவங்கள்லையோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டேஷன்ஸ் இந்த எஜுகேஷன் ஃபெசிலிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. உங்களுக்கு அப்படி கிடைக்கணும் அப்படின்றது இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். என் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர், தட் இஸ் த ட்ரஸ்ட்டோட காண்டாக்ட் நம்பர் அதில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் அணுகி நீங்கள் வந்து என்ன மாதிரியான உதவியாக இருந்தாலும் அதில் வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க அந்த வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் வந்து டீம் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.